சரீரமாகிய சபையில இன்றைக்கு ஒரு அனல் உண்டாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. In the body of the church it should wax warm today. உன்னுடைய மரித்த நிலவரத்தை கர்த்தர் அனல் மூட்டி விடும்படியாக வாஞ்சிக்கிறார். The Lord wants to change your dead state and wax you warm. எத்தனை விஷயத்துல நீங்கள் மரித்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். You know in how many things you have been dead. இன்னைக்கு சரீரத்துல சில அவயவங்கள் நன்றாக இருக்கும், சில அவயவங்கள் செத்து போனது போல இருக்கும். In some members of the body you can see that some have been dead or some have been alive. ஒரு சிலருடைய கைகள கால்கள் எல்லாம் மரத்து போய்டும். Some hands and feet will become numb. முள்ளு அந்த சுகர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு முள்ளு குத்துனா கூட அவங்களுக்கு தெரியாது, ரத்தம் வழிந்தது தெரியாது, காயப்பட்டது தெரியாது, டாக்டர் போட்டு அறுத்தா கூட வலிக்கவே வலிக்காது. Those have been who been affected by diabetes, they will not have any pain or any feelings even if a thorn be pricked or the doctor is operating. காரணம் அந்த பகுதி எல்லாம் செத்து போய் விட்டது. Because that portion of body is dead. நான் ஒரு டாக்டர் ஒரு மிஷின் கொண்டு வந்தார், கன் மாதிரி வச்சிருந்தாரு. One doctor brought a machine like a gun. ஒரு ஆளுடைய கால்ல மரத்து போய் அழுகி போன ஒரு நிலவரத்துல அந்த கால் காணப்பட்டது. And that leg was becoming numb and it was in the stage of decaying. அந்த டாக்டர் அந்த கன் மாதிரி வச்சு அப்படி கால்ல டச் பண்ணிட்டே வராரு. The doctor kept the gun and kept touching that leg. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா and he asked one thing. ரத்தம் ஓட்டம் இருந்தா ஒரு சவுண்ட் வருது. If there is the blood which is running, then there's a sound. Blood circulation இருந்தா அங்க அந்த சவுண்ட் வருது. If there is circulation of blood, then the sound is coming out. அந்த ரத்த ஓட்டத்தினுடைய சத்தம் விழுந்துட்டே இருக்கு, இதுல பதிவாகுது. The running of that blood is being recorded. ஆனா ரத்தம் இல்லாம எல்லாம் செத்து போய் அழுகி போயிடுச்சுனா ஒரு சத்தமும் இல்ல. When there is no circulation of blood, then there is no noise at all. இப்போ நீங்க பாருங்க, உங்க விசுவாசத்துல அத வச்சு பாருங்க, சத்தம் வருதான்னு பாருங்க. You keep that in yourself in faith and see if there is noise in it. உங்களுடைய பரிசுத்தத்துல வச்சு பாருங்க. You keep in your holiness and see. உங்களுடைய பிரதிஷ்டையில வச்சு பாருங்க. You keep in your consecration and see. அந்த ரத்த ஓட்டம், இயேசுவினுடைய ரத்த ஓட்டம் இருக்கான்னு பாருங்க. Is the circulation of the blood of Jesus found in you? இன்னைக்கு செத்து போய் எத்தனையோ பேரு சில குடும்பங்கள்ல செத்து போனவர்கள் வீட்ல அலமாரியில ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. Many of them in some houses are dead and they are hiding them in their fridges and almirahs. அதுபோல சபைக்குள்ளேயும் கூட செத்து போன அநேகர் இருக்காங்க. Even so in the church many of them are found dead. அது எப்படி செத்து போன சபைகள், செத்து போன ஜனங்கள், and dead churches and dead people. இத தமிழ்ல சொல்லுவான் நடமாடும் பிணங்கள்னு சொல்லுவான். This they will say in Tamil that they are walking dead people. வெளிப்படுத்தல்ல ஒரு சபையில இப்படிப்பட்ட நடமாடும் பிணங்கள் இருந்தது. In Revelation we can see dead corpses which have been walking. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் Revelation chapter 3 முதலாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 1, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், I know your works. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். For thou art saying, have a name that you are living, that you are dead. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. Be watchful and strengthen the things which remain. பாருங்க, உயிர் உள்ளவன் என்று பெயர் தான் இருக்க தவிர ஆனா செத்து போய் சபையில விசுவாசியா இருக்கிறான் இவெல்லாம். You have a name that you are living, but being dead you are still in the church. இது சர்தை சபையினுடைய ஒரு அடையாளம். This is the sign of the Sardis church. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning? அந்த சபை ஒரு மாச்சுவரி மாதிரி இருக்கு. That church is found as a mortuary. மாச்சுவரி தெரியுமா? Do you know what is mortuary? ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் பிணவரைன்னு வச்சிருப்பான். In every hospital there will be a mortuary where the dead corpses are kept. அப்ப பிணவரையில நீங்க போய் பாத்தீங்கன்னா அநேகர் செத்து கிடப்பாங்க. If you go and see in that mortuary you can see many of them dead. ஆனா சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க, உயிரோட இருக்காரு, சீரியஸ் அப்படினு சொல்லி கொண்டு வருவாங்க. இங்க வந்த பிறகுதான் தெரியும் ஆள் செத்து போயிட்டான்னு சொல்லி. They will tell the relatives that that person is dead or serious, but when he comes there they will know that he is dead. அதுபோல இன்னைக்கு சபைக்குள்ளே செத்து போன அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். Like this in the church you can see many servants of God and believers who are dead in the church. அதனால தான் சபை நாற்றம் எடுக்குது. That is why the church is stinking. அதனால தான் சபையில ஜனங்கள் வர மாட்டேங்கறாங்க. That is why people are not coming to the church. பிணவரைக்கு யாராவது போவானா? Will anybody go to the mortuary? நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. இந்த பகுதியில் உள்ள ஒரு பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் விட்டான். One boy of this area in an accident he died. ஆனா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவன் செத்து போனான்னு சொல்லவே இல்ல. But the mother and father was not told that he was dead. ஏன்னா ஆக்சிடென்ட் சீரியஸ் அப்படியே சொல்லிட்டே கூட்டிட்டு வராங்க. They just said that he was in an accident, he became serious. அவனை ஒரு பிணவரையில போடாம ஒரு ஹால்ல போட்டு வச்சிருந்தாங்க. He was not kept in a mortuary but in a hall. ஒரு ஹால், ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு சின்ன ஹால்ல அவனை கடத்தி வச்சிருந்தாங்க. He was laid in a small hall in a hospital. இவங்க ஜெபிச்சிட்டே போறாங்க. He was praying and going. கர்த்தாவே என் பிள்ளை உயிரோட இருக்கணும், உயிரோட இருக்கணும், உயிரோட இருக்கணும். They prayed and went saying that my child should be alive. அங்க அவன் கடத்தப்பட்ட இடத்துல ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது. And in that place that he was laying, that fan was running. அந்த தாய் சொல்றாங்க, that mother said, நான் போனேன், என் பிள்ளையினுடைய சட்டை ஆடிக்கிட்டே இருந்துச்சு. I went there. அந்த ஃபேன்ல அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. The shirt of my son was shaking in the fan.
அந்த ஃபேன் காத்துல சட்டை அசையுது. Because of the wind of that fan, that shirt was shaking. அந்த சகோதரி சொல்றாங்க, அத பார்த்துட்டு நான் என் பிள்ளைக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சு ஓடி போய் விழுந்து மகனே என்ன, ஆனா அவன் எப்பமோ செத்து போயிட்டான். Looking at that, I thought that my son is alive, and when son said my son, but he was dead long back. அதே போல நீ இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஃபேன்ல சட்டெல்லாம் நல்லா ஆடுது, சாரிலாம் நல்லா ஆடுது, ஆனா உயிர் இருக்கான்னு தான் தெரியல எனக்கு. Like this, you are come here today and your shirt and your saree is flying away in the fan, but I do not know if you have life in you. நான் ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலியை அழைத்து கொண்டு போனேன். In one place I took one family. நம்முடைய பாஸ்டர் போன ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆனது. And one pastor who was driving in that vehicle was in an accident. அவர் போனதான வாகனம். That vehicle went and met an accident. அதுல அந்த டிரைவர் பையன் இறந்து போய் விட்டான். And the driver boy died. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் செத்து போனதே தெரியும். After some time only we knew that he was dead. அவன் புதிய விசுவாசி. He was a new believer. புதுசா சர்ச்சுக்கு வந்தா வண்டி ஓட்ட தெரியுமானாங்க, ஓட்ட தெரியும்னா அவனை அப்படி டிரைவர் ஆக்கிட்டாங்க. He was a new believer. We asked them if he knew driving, and he said he knew, and he became a driver. கடைசில அவன் ஆக்சிடென்ட்ல அந்த பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர், இவனும் அவர் கூடயே போயிட்டான். Finally that pastor was transferred and he also went along with him. அப்படி போன இடத்துல கொஞ்ச நாள்ல ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்துட்டான். Like that, when he went, after a few days in an accident, he died. எப்படி அவங்க வீட்ல இவன் செத்துட்டான்னு சொல்றது? How will they inform the household members that he's dead? அவங்க ரொம்ப ரஃபான ஜனங்க, அவங்க அப்பா போலீஸ்காரர். They are very rough people and his father was a policeman. எப்படி சொல்றது? How will they say? ரெண்டு பேருமே ரட்சிக்கப்படாதவங்க. Both of them were not saved. அதனால ஃபெய்த்தமுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு நான் அப்போ அடையாருக்கு ஒரு கூட்டத்துக்காக வந்திருந்தேன். நீ போய் அந்த ஃபெய்த்தமுக்கு காவல் இருன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. So thinking that there should be no problem for the faith home, they said I went to Adaya for a reason, and they sent me to be in guard to the faith home. திருவொற்றியூர் faith home. It was Tiruvachur faith home. நான் once upon a time அங்க இருந்ததனால என்னைய போய் நீ அங்க போய் உட்காருன்ட்டாங்க. Because I was there once upon a time, they asked me to go and sit there. நான் அங்க போனபோது When I went there, அந்த போலீஸ்காரர் உட்கார்ந்திருக்காரு, அந்த அம்மாவும் உட்கார்ந்திருக்காங்க. the police and that woman was also sitting. என் பையன் எப்படி இருக்கான்? They asked us, how was my son? என் பையன் எப்படி இருக்கான்? Where is my son and how is he? அவன் செத்து போயிட்டான்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்ல முடியல. All of them knew that he was dead, but both of them could not be told. என்ன பண்றது? What should be done? திடீர்னு எனக்கு உத்தரவு வந்துச்சு, நீ அவங்கள கூப்பிட்டுட்டு சேலம் புறப்படுன்ட்டாங்க. Suddenly there was an order for me saying you call them and go to Salem. சீஃப் பாஸ்டர் இருந்து ஆர்டர், நீ உடனே அவங்கள ஃபேமிலியை எடுத்துட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு நீ எங்க வந்துரு, சேலம் வந்துரு. The chief pastor told me to take a vehicle and bring that family to Salem. வழியெல்லாம் அந்த அம்மா போன் பண்ணி கேளுங்க என் பையன் எப்படி இருக்கான். And the whole of the way that mother was asking as to how is my son. எனக்கு நல்லா தெரியும், அவன் வேனுக்கு அடியில மாட்டி சப்பி போயிட்டான். He was caught under the van and he was crushed. நான் சிங்கி போயிட்டான். He was crushed. இப்போ எப்படி நான் போய் என்ன சொல்ல முடியும்? What will I go say her? கேட்டு சொல்றேன்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போனேன். I went for 100 kilometers saying that I will ask and tell you. சரி, கடைசில கொண்டு போய் விட்டு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு போலீஸ்காரரை கூப்பிட்டு செய்தி நல்ல செய்தி இல்லாத போல தெரியுது, அங்க போய் எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, ஏதோ வித்தியாசமா எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு லேசா சொன்னேன். Finally I told the police that it is not a good message. They say that I hear messages, it's wrong. வேணா அம்மாட்ட சொல்லிடுவோமான்னு. Shall we tell the mother? He said. சொல்லிடாதீங்க, இப்பமே இவ செத்து போய்டுவா. And he said do not tell her, for she'll die now only. அப்ப அங்க போய் தெரிஞ்சா, and if she's known there, நான் சமாளிச்சுக்கறேன். I will manage the situation. திருப்பி நான் கொண்டு போறேன். And again I took her. அவங்க வர்ற வழி எல்லாம் கேட்டுட்டே வராங்க. All along the way she was asking, கண்ணை திறக்கறானா? Is he opening his eyes? பார்க்கறானா? Is he seeing? ஆள் புரியுதா? Is he understanding people? பேசுறானா? Is he speaking? ஏதாவது குடிக்கறானா? Is he drinking anything? எப்படி இருக்கும்? How will it be? அவங்க கேட்டுட்டே வராங்க, இல்லம்மா தெரியல, நானும் உங்கள மாதிரி தான், உங்க கூட தான் வரேன், இப்படியே போயிட்டே இருக்கும். I said I'm also like you, I do not know, and we were going on. கடைசில ஹாஸ்பிடல்ல போனோம். Finally we went to the hospital. அவங்க ஹாஸ்பிடல் எங்கயோ நிறுத்துவாங்கன்னு பார்த்தா வண்டி பின்னால போய் கடைசில மார்ச்சுவரிக்கு போய் நிப்பாட்டினேன் நான். They thought that the vehicle will stand somewhere else. Finally the vehicle went to the mortuary. அப்பதான் அம்மாக்கு புரிஞ்சிருச்சு, இது பிள்ளை இறந்துட்டான், அதான் மார்ச்சுவரிக்கு கொண்டு வராங்க. Only then the mother understood that their child is dead and they bring to mortuary. இப்போ எத்தனை விசுவாசிகள் மார்ச்சுவரியில இருக்கீங்கன்னு பாருங்க. Now you test and see as to how many believers are in mortuary. வாழ்க்கையில ஏற்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுடைய விசுவாசம் மரித்து போய் விட்டதா? Because of the situations in your life, is your faith dead? உங்களுடைய சரீரம் மரித்து போய் விட்டதா? Is your body dead? உங்களுடைய ஜெபம் மரித்து போய் விட்டதா? Is your prayer life dead? ஏன் உங்களுடைய நம்பிக்கை மரித்து போய் விட்டதா? Is your hope being dead?
வாக்குத்தத்தங்களை தேவன் மாற்றி விட்டார் என்று எண்ணுகிறீர்களா? Do you think that your promises the Lord has changed? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மரித்தவரா உயிரோடு எழுந்தவரா? Is the Lord whom you are worshipping alive or dead? மரித்தேன் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரை நாம் ஆராதிக்கிறோம். We are worshipping the God who said that I am dead but I am alive forevermore. ஆனால் தான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். That is why the Lord has kept us in the land of ஒரு living. மனிதன் சொல்லுகிறான் நான் சாவாமல் பிழைத்திருந்த தேவனுடைய மகிமையை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். One man of God says that I will not be dead but I will be alive and declare the work of the உங்களுடைய Lord. வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருப்பினும் இந்த தூது முடியறதுக்குள்ளே உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு அனல் மூட்டப்பட வேண்டும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். However, your life and my life is today before the close of this meeting the Lord desires that your faith and your hope in the Lord should wax warm. இந்த சரீரமாகிய சபை இந்த சரீரம் நம்முடைய மீட்புக்குரிய இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். This body which is to be redeemed should be quickened.